வருக தூய ஆவியே, வருக எந்தன் நெஞ்சிலே, தருக வானின் வரங்களை, தவறும் தீமை விலகவே, வருக தூய ஆவியே, வருக எங்கள் நெஞ்சிலே, அகத்தின் ஒளியை ஏற்றவே, அன்பு கனலை மீட்டவே, அகத்தின் ஒளியை ஏற்றவே, அன்பு கனலை மூட்டவே, அறமும் ஒழுங்கும் மாங்கவே, அன்பும் அருளும் மல்கவே, வருக தூய ஆவியே, வருக எந்தன் நெஞ்சிலே. Hi my dears, welcome to my channel. How are you? Hope you are all doing well. Okay, இப்போ இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட எதை பற்றி நான் பேச போகிறேன்னாக்கா, இறை நம்பிக்கை, அதாவது கடவுள் மீது நம்பிக்கை, அந்த ஃபெய்த் இன் காட், ஃபெய்த் இன் டிவைன், இதை பற்றி தான் பேச போகிறோம். இது இட்ஸ் அ வாஸ்ட், கடலளவு அப்படியே அவ்வளோ ஒரு எப்படின்னு சொல்கிறது, ரொம்ப பெரிய டாப்பிக்கு. அதில் மேபி 0.1% தான் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஓகே, இப்போது கடவுள் மீது நம்பிக்கை காட்டாமல், கடவுள் மீது நம்பிக்கை வைக்காமல் ஒருவனும் கடவுளை சந்தோஷப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி பைபிளில் எபிரேயருக்கு எழுதிய கடிதத்தில் த லெட்டர் டு த ஈப்ரூஸ் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம கடவுளை சந்தோஷப்படுத்தணுன்னாக்கா என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, அவர் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்கிறது போல், ஒரு சின்ன குழந்தை எப்படி தன்னை அம்மாவை நம்புதோ அப்பாவை நம்புதோ அந்த அளவுக்கு அதை விட அதிகமாக நம்ம கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஸோ இந்த கடவுள் மீது நம்பிக்கை இப்போ நமக்கு எதெல்லாம் கொண்டு வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது நம்மளுடைய வாழ்க்கையில் அவருக்கும் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை உறுதிப்படுத்துகிறது, அதிகப்படுத்துகிறது. இதுதான் நம்பர் 1. அதுக்கு பிறகு ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சவால்கள், போராட்டங்களை எதிர்கொள்ள நமக்கு ஸ்ட்ரெங்க்த்து, சக்தியை கொடுக்குது. அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறது. இப்போ சில சமயத்தில் நமக்கு என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் முழிப்போம். அப்போது கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளும்போது அவர் நமக்கு அந்த சரியான வழியை நோக்கி நம்மளை வழி நடத்துவார். ஓகேங்களா? அதுக்கு பிறகு நம்மளுடைய மனசுலையும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, நம்ம குடும்பத்துலேயும் சரி, ஒரு அமைதியும் ஒரு சந்தோஷத்தையும் ஜாய் இதையெல்லாம் நமக்கு கொடுப்போம். இதெல்லாம் நமக்கு கொடுப்பார். ஓகேங்களா? இப்போது இந்த இறை நம்பிக்கையை பற்றி நம்ம பேசும்போது, இந்த இறை நம்பிக்கையின் மேன்மையை பற்றியும் இறை நம்பிக்கையுடைய மேன்மையை பற்றி பார்க்கும்போது, இந்த மறுபடியும் அதே எபிரேயருக்கு எழுது கடிதத்தில் அதிகாரம் 11 பார்த்தீங்கன்னா, 1வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த முழுக்க அந்த சாப்டர் ஃபுல்லுமே எதை பற்றி சொல்லப்படுதுனாக்கா, இந்த கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையின் மேன்மையை பற்றி பேசுகிறது. அது எங்கேருந்து தொடங்குதுனாக்கா, ஆபேல் காயின், தொடக்க நூல் ஆபேல் காயினில் தொடங்கி அப்படியே ஈனோக்கு, அதுக்கு பிறகு வரிசையாக அந்தடைய யாக்கோப்பிலிருந்து அப்படியே வரிசையாக அபிரகாம் அதுக்கு பிறகு அபிரகாம் எப்படி தன்னுடைய மகனை கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையால் தன்னுடைய மகன் ஈசாக்கு பலியிட துணிந்தார், அதெல்லாம் கொண்டு இப்படி கடைசியில் பல ப்ராஃபிட்ஸை பற்றி சொல்லி அந்த சாப்டர் முழுக்கும் ஏறக்குறைய ஒரு 39 வசனங்கள் இருக்கும். அது எல்லாமே எதை பற்றி பேசுன்னு சொன்னாக்கா, கடவுள் மீது கொள்ளும் நம்பிக்கையின் மேன்மையை பற்றி பேசுது.
ஓகேங்களா? இப்போ நம்மளும் அதே மாதிரி தான் நம்மளுடைய முன்னோர்கள் கடவுள் மீது எப்படி நம்பிக்கை வைத்தார்கள். நம்ம பைபிளில் படிக்கும்போது நம்மளுடைய ப்ராஃபிட்ஸை பற்றி பார்க்கும்போது அவங்களுடைய ட்ராக்கை நம்ம ஃபாலோ பண்ண முடியும் கடவுள் மீது நம்பிக்கை கொள்றதுக்கு. ஓகே, இந்த கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை யாக்கோபு எழுதிய கடிதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா செயல் வடிவம் பெறாத ஒரு நம்பிக்கையானது ஒரு செத்த விசுவாசம்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஒரு உயிரற்ற உடலுக்கு மதிப்பு இல்லைங்களா? கரெக்டுங்களா? உயிரற்ற உடல் அந்த மாதிரி தான் செயல் வடிவம் பெறாத ஒரு நம்பிக்கை செத்த விசுவாசம், செத்த நம்பிக்கைன்னு சொல்கிறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்கா, யாக்கோபு அந்த கடிதத்தில் இப்போ ஒரு ஏழை மனிதன் இருக்கான், அவனுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் இல்லை, உடுக்கிறதுக்கும் ஒன்றும் துணியும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து நம்ம அவர்கிட்ட சாப்பிடுங்க, குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், ஒன்றுமே கொடுக்காம அதை சொல்கிறோம் அப்படின்னா அது எப்பேற்பட்ட நம்பிக்கைன்னு பாருங்கள். ஸோ இதை தான் அவர் சொல்கிறாரு. அடுத்தது இப்போ இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, கடவுளை பார்த்து பிசாசு கூட நடுங்குகின்றன. அப்படின்னா நம்மளுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று யாக்கோபு தன்னுடைய கடிதத்தில் சொல்கிறாரு. அதே போல் அபிரகாம் நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி அபிரகாமை கடவுள் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையினால தான் தன்னுடைய மகன் ஈசாக்கை மோரியா மலையில் கொண்டு போய் கடைசி பலியிடுறதுக்கு துணிந்து அந்த கத்தியை தூக்கி ஓங்கவும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் கடவுளை உங்களுக்கு தெரியும் அதை எப்படி அதை ஸ்டாப் பண்ணி வேறு ஒரு ஆட்டை காமிச்சு அதை காமிச்சு கொடுத்து அதே பலியிட அபிரகாம் பலியிட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதுக்கு பிறகு அதே மாதிரி தான் யோசுவா புத்தகத்தில் பார்க்கும்போது நம்ம பார்க்கணும் எப்படி ராகாபு கடவுளுடைய தூதர்களை வரவேற்று வேறு வழியாக அவர் அனுப்பி வைக்கிறார். இது நம்பிக்கையினால தான் அவங்க செய்கிறாரு. ஸோ இதிலெல்லாம் செயல் வடிவம் கொண்ட ஒரு நம்பிக்கை. இப்போ செயல் வடிவம் பெறாத ஒரு நம்பிக்கை அது கடவுளுக்கு பிரியமாகாது, அது ஒரு செத்த விசுவாசம்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, இப்போது கடவுள் மீது நம்ம நம்பிக்கை கொள்ளும்போது என்ன ஆகுதுனாக்கா, சில சமயத்தில் நமக்கு வாழ்க்கையில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு அசாதாரணமான கொஞ்சம் கூட கனவுல கூட நினைக்காத ஒரு பெரிய பெரிய காரியங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். ஏன் எக்ஸாம்பிள் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத விதத்தில் ஒரு ஆச்சரியத்துக்குரியமான காரியங்களெல்லாம் நடந்துருக்குது. அதுக்கு நானே சாட்சிங்க. ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணுன்னா கடவுளுடைய திட்டத்துக்கு சரண்டர் ஆகிட்டு கடவுள் இதை சரி செய்வார், இது நமக்கு தருவார் அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி என்னுடைய வாழ்க்கையிலும் சரி மற்றவர்களும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய பெரிய நிகழ்வுகள் ஆச்சரியத்துக்குரிய காரியங்கள் நடக்கும். ஏன்னா கடவுள் பெரிய, he can do anything. So with God anything is possible இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கடவுள் மீது நம்பிக்கிறோம். சோதனை இப்போ இது எப்படி மேம்படுத்தலாம்? இப்போ இந்த நம்பிக்கையை எப்படி நம்மக்கிட்ட இருக்கிற நம்பிக்கையை எப்படி மேம்படுத்தலாம்னு பார்க்கும்போது த்ரூ ப்ரேயர். இப்போ நம்ம ஜெபம் செய்யும்போது என்ன ஆகும்னாக்கா, நிச்சயமாக கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த இடைவெளி குறைந்து அது ஒரு நெருக்கமான உறவு ஏற்படும். அது ஒன்று. அதே மாதிரி இந்த ஜெபமாலை செய்யும்போது when we read the holy scriptures இல்லாட்டி பிரசங்கங்களை கேட்கும்போதும் என்ன ஆகுனாக்கா நமக்கு நம்பிக்கை அதிகமாகும். கரெக்டுங்களா? அப்போ நம்மளுடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நெறிப்படும், கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவும் ஒரு உறுதிப்படும், நிலைப்படும், அதிகமாகும். இதனால் பெரிய பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நேரும். கரெக்டாக நம்ம கடவுள் நம்மளை அவரை விட்டு விலகாதபடி அவர் பார்த்துக்குவார். சரிங்களா? இப்போ ஒரு பாட்டோட இந்த உரையை முடித்துக்கொள்ள முடியும். ஓகேங்களா? Hide me now under your wings, cover me within your mighty hands. Hide me now under your wings, cover me within your mighty hands.
When the oceans rise and thunders roar, I will soar with you above the storm. Father, you are King over the flood. I will be still and know you are God. When the oceans rise and thunders roar, I will soar with you above the storm. Father, you are King over the flood. I will be still and know you are God. Find rest, my soul, in Christ alone. No hesper in quietness and trust. Find rest, my soul, in Christ alone. No hesper in quietness and trust. When the oceans rise and thunders roar, I will soar with you above the storm. Father, you are King over the flood. I will be still and know you are God. When the oceans rise and thunders roar, I will soar with you above the storm. Father, you are King over the flood. I will be still and know you are God. Okay, thank you so much for listening to my video. Bye bye.